மகளே, நான் தருண். வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ்பி எக்ஸ்ப்ளோரர். இந்த vlogல வந்து நம்ம கன்னியாகுமரி மெயின் அட்ராக்ஷன்ஸை சுற்றி பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதான் அப்போட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபஸ்ட் வந்த இடம் பார்த்தீங்கன்னா சுச்சீந்திரம் தானுமாலையான் கோவில். இது வந்து கன்னியாகுமரியில் இருக்க ஒரு ஃபேமஸான கோயில். இந்த கோயில் வந்து சிவன் கும்பிட்றவங்களுக்கும் விஷ்ணு கும்பிட்றவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான கோயில். ஆக மொத்தத்தில் ஹிந்துஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோயில். இது வந்து கோயிலில் இருக்க ஒரு குளம். மீனுங்க வந்து அங்கே குளத்தில் நிறைய இருந்தது. நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து எப்படி வந்து நான் வீடியோவில் காட்டல, ஏன்னா பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதுவே காட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும், அதனால் நான் காட்டல. நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுச்சீந்திரம் வந்து டேரெக்டாக ஒரு பஸ்ஸு இருக்குது. அது வந்து கோயில் ஆர்ச் அது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வந்து நிறுத்திடும். ஸோ நீங்கள் ஈஸியாக க்ராஸ் பண்ணி கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பஸ்ஸில் ஏறி கன்னியாகுமரி பஸ்ஸில் ஏறி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கன்னியாகுமரி வந்து விட்டுருச்சு. ஸோ நம்ம கரெக்டாக இப்போ பீச் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போட் பிடிச்சி விவேகானந்தா மெமோரியலுக்கு போக போகிறோம். நீங்கள் வந்து பஸ் இறக்கி விட்ட இடத்துல கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கும். வந்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய போர்டு இருக்கும். பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் ஒரு போர்டு இருக்கும். நீங்கள் போட்டில் போனோன்னா அங்கே தான் போகணும். நீங்கள் நார்மல் ஃபெரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 75 rupees. நாங்கள் போன நேரம் செம்ம கூட்டமாக இருந்தது. மதியானம் வேறு தான், ஆனாலும் செம்ம கூட்டமாக இருந்தது. ஒரு வழியாக பெரிய க்யூவில் நின்று ஃபெரிக்கு வந்துட்டோம். நீங்கள் போட்டில் ஏறதுக்கு முன்னாடி லைஃப் கோட் தருவாங்க. அது போட்டு தான் நம்ம போட்லேயே ஏறணும். சேஃப்டிக்காக தான் அது தராங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் 5 to 10 minutes தான் ஆகும் விவேகானந்தா மெமோரியல் போகிறதுக்கு. ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இங்கே வந்துட்டோம். நம்ம நடந்து போகிற இடத்துல எதுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு எனக்கு ரீசன் தெரியும். தெரிஞ்ச தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க. திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து ஓப்பனில் இல்லை, ஆனால் ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால தான் அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ டெம்பரரியாக. மெமோரியலுக்குள்ளே கேமரா அலௌடு இல்லை, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. கடலோட கலர் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஆக்வா க்ரீன் கலரில் இருந்தது இந்த இந்தியன் ஓஷன். கன்னியாகுமரிக்கு வந்து டூரிஸ்ட் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பியும் கிளம்பிட்டோம் போட்டுக்கு. மூணாவது இடம் பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டை. இது வந்து கடலோரமாக இருக்க ஒரு கோட்டை. இந்த மாதிரி கோட்டைங்களை நீங்கள் கோவாவில் இல்லை கேரளாவில் பார்த்துருப்பாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. இந்த கோட்டை வந்து திருவாங்கூர் சமஸ்தானால் கட்டப்பட்ட கோட்டை. இந்த கோட்டை வந்து 18ஆம் நூற்றாண்டில் மார்த்தாண்டம் பிள்ளையால் தான் கட்டப்பட்டது. திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு அப்புறம் டச்சுக்காரங்க வந்து முக்கியமாக டே லெனாயின் ஒரு கேப்டன் தான் இந்த கோட்டையை வந்து புதுப்பிச்சார்.
சைடு பார்த்தா கடல் தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி கோட்டைஸ் இல்லை தான் இந்தியாவில் இருக்குது. ஒன்று வந்து கோவாவில் இருக்குது, இன்னொன்று வந்து கேரளாவில் இருக்குது. கொஞ்ச நேரம் அங்கே வியூஸ் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் கன்னியாகுமரி எக்ஸ்ப்ளோரேஷனோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கேருந்து திருநெல்வேலி கிளம்பி அங்கேருந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து திருப்பியும் சென்னைக்கு போக போகிறோம். அடுத்த விழாவில் வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னை ஒரு ஸ்பெஷலான ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் சீரிஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது வரைக்கும் ஸ்டே டியூன். அடுத்த விலாகில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.